இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மலேசியன் வகை கோவக்காய் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாட்டையும் அதனால் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பண்ணுறப்ப 38லேருந்து 40 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இது மார்க்கெட் எப்படின்னா ஒரே மார்க்கெட்டாக இருக்காது. ஒரு வாரம் இந்த மார்க்கெட்டு, அடுத்த வாரம் வேறு மார்க்கெட், அந்த மாதிரி இருக்காது. இது டெய்லி மார்க்கெட்டு தான். அதாவது இன்றைக்கி ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி எடுத்த காய்க்கு ஒரு ரேட் இருக்கும். மிச்சம் அரை ஏக்கர் நாளைக்கு எடுக்கிறப்போ நாளைக்கு எடுத்த காய்க்கு அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிலையான ரேட்டு கிடையாது. ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும். மார்க்கெட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 20 ரூபாய்க்கெல்லாம் குறைஞ்சது கிடையாது. அதிகபட்சமாக 60 ரூபாய்க்கு மேலேயும் விற்றுருக்குது. இது ஆவரேஜாக எப்போயுமே எல்லாம் கேட்குறீங்க, ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூடை வரும் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஒரு நிலையாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு வாட்டி இந்த வாரம் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஒரு 32 to 33 மூடை எடுக்கிறோம்னா, அடுத்த வாரம் எடுக்கிறப்போ ஒரு 2 மூடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 5 மூடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வாரமும் ஒரே மாதிரி சீராக கிடைக்காது. ஒரு வாரம் அதிகமாக கிடைக்கும், ஒரு வாரம் கம்மியாக கிடைக்கும். சில சமயமாக ஒரு ஏக்கருக்கு வெறும் 10 மூடை கிடைக்கும். சில சமயம் ஒரு 6 மூடையும் கிடைச்ச நேரங்கள் உண்டு. மழை காலத்தில் கொஞ்சம் ஈல்டு குறையும். அந்த மாதிரி மழை காலத்தில் ஈல்டு குறைஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் இருக்கும், உங்களுக்கு நல்ல ரேட் இருக்கும். சரிங்களா? வெயில் காலத்தில் ஈல்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரேட் ஒரு சராசரியான ரேட் இருக்கும். ஒரு நல்ல வருடப்பயிர், அதாவது நீண்ட கால பயிர்னால் இது ஒரு லாபகரமான விவசாயம் தான் இது. அதனால் புதுசாக யாராவது பந்தல் முறை விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மலேசியன் வகை கோவக்காய் தாராளமாக